ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். ரியல்மி கிட்ட இருந்து Realme GT 2 Pro அப்படின்ற ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய லீக்ஸை கொஞ்ச நாளுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த லீக் அஃபீஷியலாக மாதிரி இருக்குது. Realme அஃபீஷியலாக அவங்களுடைய நெக்ஸ்ட் ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபீஷியலாக Realme கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் Realmeயுடைய மோஸ்ட் ஹையர் ப்ரைஸ் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி Realme சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அவங்களுடைய மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆக போகிற இந்த Realme GT 2 Pro ஸ்மார்ட் ஃபோன்ல அவங்க அப்படி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க அண்ட் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படி லான்ச் ஆக போகுது மாதிரியான எக்கச்சக்கமான டீடைல்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க Realmeயுடைய மோஸ்ட் பிரீமியம் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனா லான்ச் ஆக போகிற இந்த Realme GT 2 Pro பத்தி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Realme கிட்டேருந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா Realme GT அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் தான். 37,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்காக மார்க்கெட்டில் லான்ச் பண்ணி இப்போ மார்க்கெட்டில் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போதைக்கு Realme கிட்டேருந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹையர் ப்ரைஸ் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துகிட்டு இருக்கு. இதை விட இன்னும் ஹையர் ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு Realmeயுடைய மோஸ்ட் ஹையர் ப்ரைஸ் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த Realme GT 2 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 47,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட் இந்த Realme GT 2 Pro லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 47,000 ரூபாய்லாம் மோஸ்ட் ஹையர் பிரைஸ் செக்மெண்டடா அவன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்றானே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் Realme கிட்ட இருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஹையர் பிரைஸ் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா 37,000 ரூபாய்க்கு Realme GT மட்டும் தான் இருக்கு. அதை விட ஹையர் பிரைஸ் செக்மெண்டா 46,000 ரூபாய் அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி 47,000 ரூபாய் இல்ல 46,000 ரூபாய் ஸோ அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரப்போகுது. அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த Realme GT 2 Proல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு இந்த Realme GT 2 Pro அவங்களுடைய மோஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுடைய ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக டிசைனில் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. டிசைனும் ஒரு நல்ல பக்காவான யூனிக்கான ஒரு டிசைன் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த வகையில் தான் இந்த Realme GT 2 Pro உடைய டிசைன் அப்படின்ற மாதிரி ஒரு சில டிசைன் இமேஜஸ்லாம் இப்போ ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. அந்த இமேஜஸை பார்க்கும்போது லைட்டாக கூகுள் பிக்சல் 6 சீரிஸுடைய அந்த ஃப்ளேவர் தெரியுது அப்படின்னாலுமே எக்ஸாக்டாக கூகுள் பிக்சல் 6 சீரிஸ் மாதிரி இந்த டிசைன் இல்ல. இவங்களுடைய Realme மியாவ் அப்படின்ற ஒரு பூனைக்குட்டி வச்சிருப்பாங்களே, அந்த பூனைக்குட்டியோட அந்த கண்ணாடி மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய அந்த கேமரா செக்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு டிசைன் நல்லா கியூட்டா யூனிக்காவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். பட் ஆனால் இந்த டிசைன்ல எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த கேமரா செக்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோப்பா கொஞ்சம் ஹையர் எலிவேட் ஆகி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலை கீழே வைக்கும் போது இல்லை தெரியாதனமா கீழே விழுந்தாலுமே ஃபர்ஸ்ட் டேமேஜ் ஆகக்கூடிய விஷயம் அந்த கேமராவுடைய அந்த செக்மெண்ட் கேமரா மாடுலுடைய அந்த கிளாஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் பார்க்கறதுக்கு இருக்கு. ஸோ இதை மட்டும் லைட்டா சேஞ்ச் பண்ணி அந்த கீழே வச்சாலும் கேமராவுடைய அந்த மாடல் கேமராவுடைய கிளாஸ் கீழே படாத மாதிரி அவங்க டிசைன்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு இமேஜஸை மட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டா இதே மாதிரி இருக்க போகுதா இல்லை இதுல ஏதாவது ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணி வேரியேட்லாம் பண்ணி கொண்டு வர போறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் டிசைன் கண்டிப்பா பார்க்கறதுக்கு நல்லா கியூட்டா யூனிக்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். அடுத்ததாக ஸ்பெசிஃபிகேஷன் பக்கம் வந்தோம்னா இந்த Realme GT 2 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.8 இன்ச்சஸில் WQHD+க்கான ஃப்ளாட் OLED பேனலுக்கான டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கூடவே ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz இல்லைனா 145 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் Realmeயுடைய மோஸ்ட் ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுது. அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸுமே ஆண்ட்ராய்டில் மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட்டாக வரப்போகிற Snapdragon 8 Gen 1 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த Snapdragon 8 Gen 1 அப்படின்ற இந்த சிப்செட்டை பத்தி ஆன்லைன்ல இன்டர்நெட்ல நிறையவே லீக்ஸ் இருக்க தான் செய்யுது. அதை பத்தியுமே நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த இந்த சிப்செட் தான் Snapdragon உடைய மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபிளாக்ஷிப் சிப்செட்டா நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் Snapdragon கிட்ட இருந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அந்த ஃபிளாக்ஷிப் சிப்செட் தான் இந்த Realme GT 2 Pro ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா கூட ஒரு நியூஸ்
வந்துச்சு. இந்த Realme GT2 Proல Snapdragon 8 Gen 1 அவங்க டெஸ்ட் பண்ண Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் 1 மில்லியனுக்கும் மேல 1 மில்லியன் அபோவ் அப்படின்ற Antutu ஸ்கோர் வந்ததாலாம் நிறைய நியூஸ்லாம் ரீசெண்டா கூட வந்துச்சு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த Realme GT2 Pro மார்க்கெட்ல ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் போனா வரப்போகுது அப்படின்றது கிளியராகவே தெரியுது. மற்றபடி இதில் LPDDR5 கான ரேம் டைப் அண்ட் UFS 3.1 கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட இந்த Snapdragon 8 Gen 1 சிப்செட்டோட இந்த Realme GT2 Pro ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்றாங்க. அடுத்ததாக பர்ஃபார்மன்ஸுக்கு அடுத்தபடியே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா கேமரா தான். அதுவும் அந்த கேமராவுடைய செக்மெண்ட், அந்த கேமரா மாடலுடைய அந்த டிசைனே நம்மளை ரொம்பவே யூனிக்காக அட்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த வகையில் கேமராவில் இவங்க கொடுக்க போகிற அந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிரைமரி சென்சார் 50 மெகா பிக்சலுக்கான சென்சார் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூடவே செகண்டரி சென்சாருமே 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கான சென்சார் இருக்க போகுது. அது போக கடைசியாக ஒரு மூணாவது சென்சாராக 8 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ட்ரிபிள் ரியர் கேமராவோட தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செக்மெண்ட் அப்படின்றது வரப்போகுது. மற்றபடி இந்த கேமராவோட ஸ்பெஷலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்றத பற்றின எக்ஸாக்டான டீடைல்ஸ் எதுவும் இப்போதைக்கு இல்லை. இந்த கேமராவில் OIS-கான சப்போர்ட் இருக்க போகுதா, EIS-கான சப்போர்ட் மட்டும்தான் இருக்க போகுதா, அதை பற்றின டீடைல்ஸ்லாம் இப்போதைக்கு கிளியராக எதுவுமே அவங்க சொல்லலை. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா அண்ட் 50 மெகா பிக்சல் செகண்டரி கேமரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேமரா செட்டப்போடு தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய ரியர் சைட் கேமரா செட்டப் இருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி செல்ஃபி கேமரான்னு வரும்போது 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி பேட்டரி கெப்பாசிட்டி 4500 இல்லைனா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை சார்ஜ் பண்றதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் 125 வாட்ஸ்க்கான ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டியோட இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும்னு சொல்றாங்க. அது கூடவே மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும். அண்ட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்காது. 3.5mm கான ஆடியோ ஜாக்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்காது. அண்ட் OS-னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன் நெக்ஸ்ட் இயர் தான் லான்ச் ஆக போகுது. அதனால கண்டிப்பா Android 12 OS உடைய இந்த ஸ்மார்ட் போன் Realme UI வெர்ஷன் 3.0 ஓட இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் செக்மெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே 46000 ரூபாய் இல்ல 47000 ரூபாய் அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட இந்த Realme GT2 Pro அப்படின்ற ஸ்மார்ட் போன் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அப்படி 47000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நாம இந்த வீடியோல சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகுது அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா ஒரு நல்ல டீசென்டான ஃபீச்சர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா Snapdragon 8 Gen 1 ஓட வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் above 70k பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ரீசெண்டா நிறைய நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது அந்த Snapdragon 8 Gen 1 கான அந்த பவர்ஃபுல்லான சிப்ஸோட இந்த ஸ்மார்ட் போன் 47000 ரூபாய் அப்படின்ற பட்ஜெட்டுக்கு எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்டான ஒர்த்தான ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் இது நடக்குமா? இந்த ஸ்மார்ட் போன் நாம சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட 47000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்களா அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு கன்ஃபார்ம் கிடையாது. இதெல்லாம் ஜஸ்ட் லீக் தான். ஸோ அஃபிஷியலா என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி Realme கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் above 40k பிரைஸ் செக்மெண்ட் இல்ல 50k பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க அந்த ஸ்மார்ட் போனை கன்சிடர் பண்ணுவீங்களா? Realme இந்த மாதிரியான ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்றதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த மாதிரியான ஸ்மார்ட் போன்ஸ் கண்டினியூஸா Realme லான்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன்ஸ்லாம் தேவையில்லை, பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன்ஸை Realme லான்ச் பண்ணா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய விருப்பம், உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.